ஸ்ரீமாத்ரே நமஹ. இன்னைக்கு 18வது அதிகாரத்தில் ஆரம்பிக்கிறோம். இந்த அதிகாரம் அம்பாளுடைய விபூதிகள். விபூதின்னாக்கா பல அர்த்தங்கள் உண்டு. நம்ம நெத்தியில் இட்டுக்கிற விபூதின்னு சொல்கிறோம். விபூதினா செல்வம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. மகிமைகள், கிரேட்னஸ், செல்வம்ங்கிறது, வெல்த், ப்ராஸ்பரிட்டின்னு அர்த்தம் இருக்குது. இங்கே அம்பாளுடைய விபூதினா அம்பாளின் அளவிட முடியாத பெருமைகள், மகிமைகளை பற்றி அம்பாளுடைய பலவித தோற்றங்கள் அந்தந்த ரூபங்களில் இருந்துட்டு இருக்கு. எந்தெந்த ரூபங்களில் இருந்துட்டு இருக்கா, தோற்றங்களின் மகிமைகள் என்னும் விஷயமெல்லாம் வரப்போகிறது. இன்றைக்கி 273 284 வரைக்கும் பார்க்கலாம். 275 பானுமண்டல மத்தியஸ்தாயே நமகா. 2 நாள் முன்னாடி சொல்லும் பொழுது சந்திரமண்டல மத்தியக்கான்னு பார்க்கும் பொழுது அப்போ சொன்னோம், மண்டலத்தில் மட்டும் இல்லை, சந்திரமண்டலம் என்பது ஒரு சேட்டலைட் தான். அதுக்குன்னு தனியாக ஒரு ஒளி இல்லை, சூரியன்கிட்ட இருந்து வாங்கிக்கிறது. அந்த சூரியனுக்குள்ளேயும் பிரகாசிச்சு இருக்கிறது சகஸ்ர கோட்டி சூரியர்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியவளாக இந்த அம்பாள் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இங்கே அதுதான் வருது. பானு நக சூரியன், சூரிய மண்டலத்தில் மத்தியஸ்தா, மத்தியில் இருப்பவள். சூரிய மண்டலத்தின் நடுவில் இருந்துட்டு பிரகாசத்தை வழங்குபவளாக அம்பாள் இருக்கா. சந்திரமண்டல மத்தியகாவாகவும் அவள்தான், பானுமண்டல மத்தியஸ்தாவாகவும் அவள்தான் இருக்கா. இங்கெல்லாம் எங்கெல்லாம் ஒரு ஒளிப்பிழம்பு இருக்கோ, எங்கெல்லாம் சோர்ஸ் ஆஃப் லைட் பவர் இருக்கோ, அது எல்லாமே இவள்தான் என்பதை பின்னாடி இன்னும் போக போக அதுவும் பார்க்க போகிறோம். வன்கி மண்டல வாசினின்னு நெருப்பு மண்டலத்தில் இருந்துட்டு இருப்பவள், அதில் இருந்துட்டு அங்கே அதுக்கே ஒளி கொடுப்பவள் அவள்தான். இதெல்லாமும் மனசில் வச்சுட்டு தான் அபிராமி அந்த இதில் எழுதுகிறார் அபிராமி பட்டர். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கிடமே, எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவளவர்க்கு அளவானது அதிசயமே. உன்னை சுற்றி இருக்கும் அடியார்கள் உள்ளத்தில் பிரகாசிக்கும் ஒளியாக நீதான் இருந்துருக்கே. ஒளிரும் ஒளிக்கு இடமே, அப்படி ஒளிரக்கூடிய இடமாக இருப்பவள், அதற்கு ஆதாரமாக இருப்பவள் என்று சொல்றார். 276 பைரவி என்னும் நாமா. பைரவர் என்பது பரமேஸ்வரனின் ஒரு ஸ்வரூபம். பார்த்தாலே பயத்தை கொடுக்கிற மாதிரியான ஒரு தோற்றம். ஒரு ரூலை ஸ்ட்ராங்காக எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடியவர், ஒரு கட்டுப்பாடு, நியமம் எல்லாவற்றிற்கும் ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி பைரவர். பயத்தை உண்டாக்கக்கூடியவரின் துணைவியாக இருப்பவள் பைரவி. பகமாலினி அடுத்த நாமா. பகம் அப்படின்னா மாலினி, பகம் மாலினின்னு பிரிக்கலாம். பகம் அப்படின்னாலே சிறப்பானது, எக்ஸலன்ஸ் என்று ஒரு அர்த்தம். பகம் என்னும் சொல்லிலிருந்து தான் பாக்கியம் வருது. எல்லா சௌபாகியமும் கிடைக்கட்டும்னு சொல்கிறோமே, எல்லாவற்றிலும் மேன்மையாக இருக்கிற விஷயங்கள் என்னும் பொழுது சௌபாகியம் அப்படின்னு சொல்கிறோம். யஜுர்வேதத்தில் பாக்ய சூக்தம் என்றே ஒன்று இருக்குது. அந்த சூக்தத்தை பாராயணம் பண்ணிட்டு வரும்பொழுது யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவா அந்த பாக்ய சூக்தத்தை பாராயணம் பண்ணும் பொழுது பண்ணிட்டு வந்தால் நல்ல செல்வ செழிப்போடு அவள் இருப்பாள். அவளுக்கு தர்மமான முறையில் கிடைக்க வேண்டிய செல்வங்கள் கிடைக்கும். பகம் என்று சொல்லக்கூடிய சௌபாகியங்களை மாலையாக கோர்த்து தன் கழுத்தில் அணிந்தவள். ஸ்ரீவித்யா பரமா பார்த்தா நித்யா தேவிகளில் சுக்லபக்ஷ த்விதியை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி திதிகளுடைய நித்யா தேவியாக பகமாலினி வழிபடப்படுகிறாள். பத்மாசனா, பத்ம ஆசனா, தாமரை, பத்மம்னா தாமரை, ஆசனான ஆசனத்தை கொண்டவள், தாமரையை ஆசனமாக கொண்டவள். பிரம்மா, சரஸ்வதி, லக்ஷ்மி இவாளும் தாமரையில் இருக்கிறவா, தாமரையில் தான் இருக்கா. இந்த 3 பேருக்குமே ஆசனம் தாமரை தான். பிரம்மா எப்படி தாமரை இல்லை அப்படின்னா,
பத்மநாபர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து ஒரு தாமரை எழுந்து நிற்கிறது. அந்த தாமரையில் பிரம்மா உட்கார்ந்துருப்பதை நம்ம பார்க்குறோம். பத்மநாப சுவாமியை பார்க்கும் பொழுது பார்க்கலாம். இப்படி பிரம்மாவும் ஒரு தாமரையில் இருக்கார், சரஸ்வதியும் லக்ஷ்மியும் தாமரையில் இருக்கார். இங்கே அம்பாள் லலிதாம்பிகை பராசக்தின்னு சொல்லிட்டு பத்மாசனா என்று சொல்கிறோமே, எப்படின்னா 2 நாள் முன்னாடி தான் சிருஷ்டி கர்த்திரி பிரம்ம ரூபான்னு சொன்னோம். பிரம்மாவின் ரூபத்தில் இருப்பவள் என்று. பிரம்மா தாமரையில் தான் உட்கார்ந்துருக்கார். பிரம்மாவும் இவளே சரஸ்வதியை எடுத்தால் சரஸ்வதியை வந்தனம் பண்ணும் பொழுது யா குந்தேந்து த்விஷார ஹாரதவளா யா சுப்ர வஸ்திராவிரதா யா வீணா வரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா அப்படின்னு வெள்ளைத்தாமரையில் உட்கார்ந்துருக்கா. தமிழிலும் வெள்ளைத்தாமரையில் வீற்றிருப்பவள், எங்கள் உள்ள கோவிலில் உறைந்திருப்பவள் அப்படின்னு சொல்கிறோம். யா சுப்ர வஸ்திராவிரதான எந்த கலரில் வஸ்திரம் உடுத்தின்னு இருக்கா? வெள்ளை கலரில் வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கா. இந்த டெஃபனிஷன் மனசில் கொண்டு வச்சுட்டு நேராக மகாலட்சுமி அஷ்டகத்துக்கு போக வேண்டியது தான். அதில் லக்ஷ்மி தான் 3ஆவதாக தாமரையில் இருக்கும் தெய்வம்னு சொன்னோம். அவளை பற்றி சொல்லும் பொழுது பத்மாசன ஸ்திதே தேவி பரபிரம்மஸ்வரூபிணி பரமேசி ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு சொல்லிட்டு அடுத்ததுலேயே ஸ்வேதாம்பரதரே தேவி நானாலங்கார பூஷிதே ஜெகஸ்திதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு இந்த 2 ஸ்லோகமும் விசேஷமாக வந்திருக்கு. இதில் இருக்கும் விசேஷத்தான் பார்க்க போகிறோம். நன்னா கனெக்ஷன் பார்த்துட்டு வந்தால் தெரியும். முதல்ல சரஸ்வதி வெள்ளை தாமரையில் இருக்கா, வெள்ளை கலரில் வஸ்திரம் தரிச்சுன்னு இருக்கான்னு சொல்லியாச்சு. இப்போ மகாலட்சுமி அஷ்டகத்தில் ஸ்வேதாம்பரதரே தேவின்னு சொல்கிறது வெள்ளை கலரில் வஸ்திரம் சாத்தின்னு இருக்கிற தேவி அம்பிகையே நானாலங்கார பூஷிதே பலவிதமான அலங்காரங்களை அணிந்தவளாக சர்வாபரண பூஷிதியாக இருப்பவளேன்னு சொல்லிட்டு விசேஷமே அடுத்தது ஜெகஸ்திதே ஜெகன்மாதா ஜெகன்மாதாவாக இருக்கக்கூடியவளேன்னு சொல்லி மகாலட்சுமி ஸ்துதி. இங்கே சரஸ்வதின்னு சொன்னதுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு என்ன வர்ணனை சொன்னாலோ அதெல்லாம் சொல்லிட்டு விசேஷமாக மாதாவாக இருக்கக்கூடியவளே உனக்கு நமஸ்காரம்னு சொல்கிறோம். பத்மாசன ஸ்திதே தேவி பத்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவளே. இது சாதாரணமாக மகாலட்சுமி அஷ்டகம் என்பதால் மகாலட்சுமியை தான் குறிக்கிறதா இருக்கணும். பத்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவளே பரபிரம்மஸ்வரூபிணி. பிரம்மஸ்வரூபிணின்னா இருப்பதில்லை, வசந்ததான பிரம்மஸ்வரூபத்தில் இருப்பது. பரான்னா அம்பாளுக்கு பேர் உண்டே. பரா பிரத்யக் சிதிர் ரூபா. பரான்னா அம்பாளுக்கு விசேஷமான நாம. பரபிரம்மஸ்வரூபிணியாகவே அம்பாளை சொல்றது. அடுத்த லைனில் பரமேஸ்வரின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஈசினா ஈஸ்வரி, ஜெகன்மாதா மறுபடியும் இங்கே ஜெகன்மாதா. மகாலட்சுமி நமோஸ்துதே. இங்கே மொத்த அஷ்டகத்தில் ஜெகன்மாதான்னு 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கு. 7ஆவதுலேயும் 8ஆவதுலேயும். பாக்கி எங்கேயுமே கிடையாது. மகா பாப ஹரே தேவி, மகா துக்க ஹரே தேவி இப்படி தான் வருது. இப்படி தான் பிரார்த்தனையாக இருக்கும். இந்த 2ல் மட்டும் அஷ்டகத்தை பூர்த்தி பண்ணும் பொழுது இது வெறும் லக்ஷ்மி ஸ்தோத்திரம் இல்லை, இது வெறும் சரஸ்வதி ஸ்தோத்திரம் இல்லை என்பது போல எல்லாம் சேர்ந்த ஒரே ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பராசக்தியை தான் ஸ்துதி பண்ணுறோம் அப்படின்னு பொதிஞ்சு வச்சிருக்கா. இங்கே இந்த இடத்துல ஒன்னொன்னா சொல்லிட்டு கடைசியாக பத்மாசனஸ்திதே தேவியை சொல்லி லக்ஷ்மின்னு சொல்ல ஆரம்பித்து லக்ஷ்மியின் ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மாதா உனக்கு நமஸ்காரம். பிறகு ஸ்வேதாம்பரதரே தேவின்னு சரஸ்வதியை கூட்டிட்டு நானாலங்கார பூஷிதியாக இருக்கக்கூடிய ஜெகன்மாதா மகாலட்சுமியே உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. இதை ஒரு ரகசிய குறியீடாக இங்கே வச்சிருக்கா. மகாலட்சுமிக்கு ஸ்ரீன்னு சொன்னால் செல்வம். ஸ்ரீ சூக்தம்னு சொல்கிறது மகாலட்சுமி உண்டான சூக்தமாக பாராயணம் பண்ணுறது எல்லாம் உபயோகப்படுத்துகிறோம். பாராயணம் பண்ணும் பொழுது உபயோகப்படுத்துகிறோம். லலிதா சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே முதல் நாமாவிலேயே ஸ்ரீமாத்ரேன்னு தான் ஆரம்பிக்கிறோம். தாயார்னு சொன்னாலே மகாலட்சுமிக்கு தான் அந்த பெயர். ஸ்ரீமாதான்னு லலிதாம்பிகையை சொல்லித்தான் ஆரம்பிக்கிறோம். பூர்ணமாக லக்ஷ்மி சரஸ்வதி பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய எல்லா அவதாரங்களும் இவள் ஒருத்தியே தான்.
பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கான்னு இந்த அம்பிகையை தான் சொல்கிறோம்னு பூர்ணத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஹேண்ட் அண்ட் லிங்க் வச்சுட்டு தான் போயிருக்கா, ட்ரிக் அண்ட் லிங்க்ஸ் வச்சு தான் போயிருக்கா. எல்லா ஸ்லோகங்கள்லையும் இதுக்கு கடைசியாக ஆதாரமாக தியான ஸ்லோகத்துக்கு போனால் நமக்கு கரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். அதை பார்த்துடுவோம். என்ன ப்ரூஃப் கிடைக்க போகிறதுனா, இதில் சொல்லிட்டு வந்த பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தவள் நானாலங்கார பூஷிதியாக இருக்கக்கூடியவள்னு சரஸ்வதியை சொன்னோம். லக்ஷ்மியும் பத்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறவள். அவள் சாதாரணமாக லக்ஷ்மின்னு சொல்லும் பொழுதே பொன்னிறமாக தங்க நிறத்தில் இருப்பவள்னு சொல்கிறோம். தியான ஸ்லோகத்துக்கு போயிட்டா எல்லா ஸ்வரூபமாகவும் அவளே இருக்கான்னு பார்க்க போகிறோம். தியாயே பத்மாசனஸ்திதாம் விகசித பதனாம் பத்மபத்ராயதாட்சீம் ஹேமாபாம் பீதவஸ்திராம் கரகலித லசத் ஹேம பத்மாம் வராங்கீம் சர்வாலங்காரயுக்தாம் சததமபயதாம் பக்தநம்ராம் பவானீம் ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரனுதாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம். முதல்ல தியாயே பத்மாசனஸ்தாம், பத்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பவள், விகசித வதனாம். இதுக்கெல்லாம் டீட்டெயிலாக அர்த்தத்தை முன்னாலேயே பார்த்துருக்கோம். ஹேமாபம் முக்கியமானதை பார்க்கலாம். ஹேமாபாம், ஹேம ஆபாம் ஸ்வர்ண வர்ணமாக பிரகாசிச்சுன்னு இருக்கா. பீத வஸ்திரம் மஞ்சள் நிறமான ஆடை அணிஞ்சுன்னு இருக்கா. யாரு? லக்ஷ்மியின் விஷயங்கள் இரண்டுமே. கரகலித லசத் ஹேம பத்மா வராங்கி, கைகளில் ஸ்வர்ண பத்மங்களை வச்சுன்னு இருக்கா. வரம் அபயம் எல்லாமே இருக்கு. நேராக லக்ஷ்மியை தான் உருவகப்படுத்தணும் இந்த இடத்துல. அடுத்ததுல சர்வாலங்கார யுக்தாம் சததம் அபயதாம் பக்தனம் ராம், சர்வாலங்கார பூஷிதியாக அம்பாளை சரஸ்வதியை வர்ணனை பண்ணிட்டு வந்தோம். இங்கேயும் கனெக்ட் பண்ணலாம். இந்த பார்ட் ஆஃப் த தியான ஸ்லோகத்தில் சரஸ்வதியை தான் பண்ணுறதா அர்த்தம் பண்ணுறது. பூர்த்தி பண்ணும் பொழுது யாராக இருக்கான்னா, பக்தனுக்காக தலை குனிந்து கேட்பவளான பவானியா இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்திம் சகலசுரன்தாம் சர்வசம்பத் பிரதாத்ரீம், எல்லா சம்பத்துக்களையும் அளிக்கக்கூடிய ஸ்ரீவித்யாகிய எல்லா தேவர்களும் வணங்குங்கிறதுக்கு விசேஷமாக வந்திருக்கு. சகல சுரனுதாம், எல்லா தேவர்களும் வணங்கக்கூடிய என்னும் பொழுது இவளையேதான் எல்லாமாக, எல்லா சக்தி ஸ்வரூபமாக இவள் ஒருத்தி தான் இருக்காங்கிறத மறுபடியும் இங்கே தெரிஞ்சுக்கலாம். அப்போது பத்மாசனா, தாமரையை ஆசனமாக கொண்டவள் இவளேதான். லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் பலவேறு தோற்றங்களை தாமரையில் உட்கார்ந்துட்டு ஒரு வேஷத்தையும் நமக்கு காமிச்சுட்டு இருக்காங்கிறதையும் இதிலேருந்து நன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆகையால் இவள் ஒருத்தியை அண்டி இவள் காலை பிடிச்சுண்டு நமக்கு வேண்டியதுன்னு இவகிட்ட போனால் போரும். எல்லாத்துக்கும் உண்டான அனுகிரகம் இவகிட்ட இருந்து தான் கிடைக்க போகிறதுங்கிறத நாம் நன்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நாமா பகவதி. பகம்ங்கிறது இப்போ தான் பார்த்தோம். பகம் சிறப்பானது, எக்ஸலண்ட், சௌபாகியம் என்பதெல்லாம். இங்கு பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமிக்கு உள்ள பேர். பகங்கள் எல்லாம் கிடைக்க பெற்றவன் பகவான். அந்த பகவானுடைய சக்தியாக இருக்கப்பட்டவள் பகவதி. இன்னொரு விதமாக பார்த்தால் இந்த லோகத்தினுடைய தோற்றம், மறைவு, அஞ்ஞானம், ஞானம் எல்லாத்தை பற்றின முழு அறிவு இருப்பதனால அம்பாளுக்கு பகவதின்னு ஒரு பேர் இருக்கு. 280வது நாமா பத்மநாப சகோதரி. பத்மநாபர் இப்போதான் பார்த்தோம். பிரம்மா அவருடைய தொப்புள் கொடியிலிருந்து வரும்பொழுது ஒரு பத்மத்தில் பிரம்மா உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு. அப்படி சாக்ஷாத் அனந்த பத்மநாபர் பெருமாளின் அனந்த சைன கோலத்தை மனசில் நிறுத்திண்டா சுவாமியினுடைய சாந்தமான ஒரு ஸ்வரூபம் பத்மநாபம் சுரேஷம். இந்த பத்மநாபரின் சகோதரியாக இவள் தான் இருக்கா. சகோதரினா சக உதரி, உத்தரம்னா வயிறு. சில நாமாக்கள் முன்னால் சொல்லும் பொழுது சொல்லியிருக்கோம். தாமோதரன்னா கயிற்றால் கட்டின உதரத்தை உடையவர் அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம். ஒரு தாய் வயிற்று பிள்ளை, அதே வயிற்றிலிருந்து வந்தவர்கள், ஒரே வயிற்றிலிருந்து வந்தவர்கள் அப்படிங்கிறது. சக உதரி, சக உதரன், சகோதரி, சகோதரன். பத்மநாப சகோதரி, நாபியில் பத்மத்தை உடையவரின் சக உதரி, சகோதரி. இவாளுக்கு யார் தாயார்? நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா பார்க்கணும்னா, மாயை என்னும் பார்ட் ஆஃப் த வியூவில் பார்க்கும் பொழுது மாயையை உபயோகப்படுத்தி நன்னா ஏமாற்றி
இந்த விளையாட்டில் சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறதுங்கிறது கைவந்த கலை பெருமாளுக்கு. இந்த மாயையின் சக்தியாகவே இருப்பவள் பராசக்தி. ஆகையினால இவா 2 பேருக்குமே காமன் த்ரெட், காமன் சோர்ஸ் தான் மாயை. இந்த மாயை என்னும் பார்ட் ஆஃப் த வியூவில் பார்த்தா இவா 2 பேரும் ஒன்று தான். இவா 2 பேரும் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறா. இவா 2 பேர் தான் இவாளை டிப்ளாய் பண்ணிக்கிறா. என்னும் பொழுது இந்த சோர்ஸ்லேருந்து பார்க்கும்போது சகோதர சகோதரிகளாக தான் பார்க்கணும். இவா 2 பேரும் கிட்டத்தட்ட அதே கலரில் இருப்பவளாக, நீலமேக சியாமளம் அப்படின்னாலே சாக்ஷாத் விஷ்ணுவை சொல்கிறதாகவும் இருக்கலாம், சியாமளைன்னு சொல்லக்கூடிய அம்பாளை சொல்கிறதாகவும் சொல்லலாம். அடுத்த நாமா உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, எல்லாம் சேர்த்த ஒரே நாமா. 2 நாளுக்கு முன்னாடி சொல்லும்போதே சொன்னோமே, க்ஷணச்சலித யோகோர் ப்ரூல்லதிக யோகோர்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லின்னு போகணும். புருவ நெருப்பில், புருவ க்ஷணத்தில் அப்படின்னு. அதே விஷயந்தான் இங்கே. உன்மேஷ நிமிஷ உத்பன்ன விபன்ன புவனாவளி, ஒரு க்ஷணம் கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ளே உண்டாகி, உற்பன்ன விபன்னன மறையக்கூடிய, புவனம்னா உலகம், ஆவளின்னா வரிசையாக நிறைய இருக்கிறது. புவனம் அப்போது கண்ணை திறந்து மூடுறதுக்குள்ள உண்டாக்கி மறையக்கூடிய உலக வரிசைகளுடன் கூடியவள் அப்படின்னு சொல்லலாம். சஹஸ்ர சீர்ஷவதனா, சஹஸ்ர சீர்ஷ 1000, சஹஸ்ரம்னா 1000, சீர்ஷவதனா தலை, 1000 தலை, வதனம்னா முகம்னு ஒரு அர்த்தம் உண்டு, தலைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வாய்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. 1000 தலைகளும் முகங்கள் இல்லைன்னா வாய்கள் உடையவள்னு ஒரு அர்த்தம். சஹஸ்ராட்சி, சஹஸ்ர அக்ஷி 1000 கண்களை உடையவள். சஹஸ்ரபாத், பாதுனா பாதம், 1000 கால்களை உடையவள் அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. 1000 சொல்கிறது இங்கே சஹஸ்ரம் அப்படின்னா ஒரு மங்கள சொல்லாக இருக்குது. 1000 கணக்கில்னு அப்போ அர்த்தம். 1000 தலை இருந்தால் 1000 கால் இருக்குமா அப்படின்னுலாம் கேட்கக்கூடாது. தேவி பாகவதத்தில் பர்வதராஜன் அம்பாளை பிரார்த்தனை பண்ணி, நீ என்னுடைய குழந்தையா பிறக்க ஒத்துன்றதே பெரிய பாக்கியம், ஆனாலும் எல்லாமே நீயாக இருக்கேன்னு சொன்னியே, அந்த விராட் ஸ்வரூபத்தை நீ காண்பிக்கணும் அப்படின்னு அவன் கேட்டுண்டான். அப்போது அம்பிகை ஒரு பயங்கரமான விராட் ஸ்வரூபத்தை காண்பிச்சான்னு சொன்னோம். ஞாபகம் வச்சுருப்பேள் அந்த கதையை. விராட் ஸ்வரூபத்தில் 1000கணக்கான கண்கள், தலைகள், பாதங்கள்னு எல்லாம் இருக்கும் இல்லையோ, அந்த விஷயமே தான் இங்கே வருது. அம்பாளுடைய விராட் ஸ்வரூபம் விஸ்வரூப தரிசனம். அந்த விஸ்வரூப தரிசனத்தை காட்டியவராக இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசாமி இவருடைய சகோதரன் ஆகப்பட்ட பத்மநாபனுடைய சகோதரி. இப்போ தான் பார்த்தோம். புருஷ சூக்தத்தில் கூட பெருமாளுக்குன்னு சொல்லும்போது புருஷ சூக்தம் சொல்கிறோம். புருஷ சூக்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது சஹஸ்ர சீரிஷா புருஷா சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத் அப்படின்னு வருது. இங்கே வதனா ஒன்று தான் இல்லை, அவரும் இவளும் ஒரு தாய் உதரத்திலிருந்து வந்தவர்கள் என்பதற்கு சான்று இந்த 2ம் ஒன்றே என்பதையும் தெரிஞ்சுக்கலாம். 284 பூர்த்தியாகிறது. நாளைக்கு அடுத்த நாமாவில் ஆரம்பிப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.